மக்களே, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கமாக ரீச் ஆகிட்டோம். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்பியூரில் லோடு ஏற்றிட்டு நம்ம இன்றைக்கி திருநெல்வேலி தான் கிளம்பிட்டு இருக்கிறோம். நைட் ரைடு, வாங்க பார்க்கலாம். மக்களே, நம்பியூரில் டீசல் புல் பண்ணிட்டு அப்படியே இன்றைக்கி திருநெல்வேலி வரை நம்ம ஐயா தான் டீசல் அடிச்சுட்டு பாருங்கள். மக்களே, டைம் கரெக்டாக 10 மணி. அப்படியே டீசல் அடிச்சுட்டு கிளம்பியாச்சு. சேவூர் அவினாசி வழி அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கிற மக்களே. திருநெல்வேலி இன்னைக்கு ஜாலியாக போய் சுற்றிட்டு வருவோம். ஒரு வழியாக பல்லடம் பக்கமாக ரீச் ஆகிட்டோம். இனி அடுத்தது குண்டடம். குண்டடத்துலேருந்து அப்படியே தாராபுரம். டைம் கரெக்டாக 11:10. மகளே, டைம் கரெக்டாக 4:45. பல்லடம் பக்கம் இருக்கோம். நைட்டு நல்லா தூங்கிட்டேன். இப்போ தான் எந்திரிச்சு இன்னைக்கு ரொம்பவே முடியல. அதனால் இப்போ தான் எந்திரிச்சு முகம் கழுவிட்டு டீ சாப்பிட்டு கிளம்பலான்னு. வாங்க மக்களே, டீ சாப்பிடுவோம். செந்தூர் பேக்ஸ். மக்களே, டீ சாப்பிடலாம் வாங்க. சூப்பராக இருக்கு மக்களே. டைம் கரெக்டாக 5:30. தாராபுரம் பக்கமாக ரீச் பண்ணிட்டோம். நைட்டு ரொம்ப முடியல, படுத்தவன் நல்லா தூங்கிட்டேன். ஒரு 2 மணி நேரம் தான் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு பார்த்தேன். படுத்து தூங்கினுவேன், எந்திரிக்க முடியல. திருநெல்வேலி போகிறதுக்கு இன்றைக்கி பயங்கர லேட்டு. அப்படியே போயிட்டுருக்கிறேன். இப்போ தான் தாராபுரத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. தாராபுரம் போய் அப்படியே ஒட்டஞ்சத்திரம், செம்பட்டி, மதுரை. மக்களே, ஒரு வழியாக தாராபுரம் ரீச் பண்ணியாச்சு. தாராபுரம் மேம்பாலம் ஏறிட்டு இருக்கோம். அடுத்தது ஒட்டஞ்சத்திரம். மக்களே, ஒரு வழியாக தாராபுரத்துலேருந்து நாம் இப்போ கள்ளிமந்தை ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது ஒட்டஞ்சத்திரம். டைம் கரெக்டாக 6 மணி. ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு போயிடலான்னு கள்ளிமந்தயத்தில் சுக்கு டீ சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு போயிடலான்னு இருக்கேன். வாங்க மக்களே, சுக்கு டீ சாப்பிடுவோம். வாங்க டீ சாப்பிடுவோம். மக்களே, கள்ளிமந்தயத்துலேருந்து நாம் இப்போ ஒட்டஞ்சத்திரம் ரீச் ஆகிட்டோம். ஒட்டஞ்சத்திரம் பாலம், பைபாஸ் பாலம். இனி லெஃப்ட் கட் பண்ணால் திண்டுக்கல் ரோடு. திண்டுக்கல் ரோட்டில் போய் செம்பட்டி வழியாக போகலான்ட்டு இருந்தேன். திண்டுக்கல் போய்க்கலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. வெயில் இப்போ தான் லைட்டாக வருது. மக்களே, ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து நம்ம திண்டுக்கல் ரீச் பண்ணிட்டோம். திண்டுக்கல் பைபாஸ் பாலம். ரைட் கட் பண்ணால் திருநெல்வேலி ரோடு. திண்டுக்கல் மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் ரைட் கட் பண்ணி மதுரை ரோட்டில் கிளம்பிடலாம். மக்களே, திண்டுக்கல்லிருந்து நாம் மதுரை ரோட்டில் போயிட்டுருக்கோம் பைபாஸில். டைம் கரெக்டாக 7:15. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மக்களே. அது மக்களே, ஒரு வழியாக டோல் கட் ரீச் பண்ணியாச்சு. மதுரை இனி பக்கம்தான். அம்மா, கை காலெல்லாம் பயங்கர வலி. மக்களே, ஒரு வழியாக மதுரை ரீச் பண்ணியாச்சு. மதுரை லெஃப்ட் கட் பண்ணால் 12 கிலோமீட்டர். திருநெல்வேலி 162. கன்னியாகுமரி 244 கிலோமீட்டர். அப்படியே போயிட்டுருக்குறோம். வெயில் தரமாக இப்போ தான் வருது. எப்படி மதியம் பயங்கரமான வெயில்னு நினைக்கிறேன். வண்டியே ஓட்ட முடியாது. கடவுளே, எப்படியாவது இன்னைக்கு மழை வரணும் சாமி. மக்களே, மதுரையை ரீச் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு நெல் வயல் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இப்போ திருப்பரங்குன்றம் பக்கமாக போயிட்டோம். இனி அடுத்தது ராஜபாளையம் ரோட்டில் கிளம்பிட வேண்டியதுதான். ஸ்ரீவில்லிபுத்தூர் வழி. மக்களே, திருப்பரங்குன்றம் ரீச் பண்ணிட்டோம். இங்கே ஒரு குளம் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. பாருங்க, வேற லெவல். இந்த வெய்ய காலத்தில் இவ்வளவு தண்ணி நிற்கிது, பரவாயில்ல. அப்படியே போயிட்டுருக்கோம். டைம் பார்த்துட்டா 8:15. இந்த டைமுக்கு சங்கரங்கோயிலெல்லாம் தாண்டி இருப்பேன். இன்றைக்கி நைட்டு நல்லா தூங்கிட்டேன், முடியல. அதனால் லேட்டு. இன்றைக்கி லோடு இறக்குற பாயிண்ட் எப்பவுமே 11 மணிக்கு போயிடுவேன். இன்றைக்கி சாயங்காலம் 4 மணி ஆக மாட்டேங்குது. ரிட்டன் திரும்பியில் வெடிஞ்சிரு. நாளைக்கு காலையில் தான் ரிட்டன் நம்பியூர் போய் சேருவேன்.
மக்களே ஒரு வழியாக மதுரையை ரீச் பண்ணி நம்ம டோல்கேட் வந்துட்டோம். இனி அடுத்தது ராஜபாளையம் பிரிவு ஸ்ரீவில்லிபுத்தூர் வழி. வெயில் இப்போவே ஓரளவுக்கு தரமாக வந்துட்டு இருக்குது மக்களே. மக்களே விருதுநகர் 32, திருநெல்வேலி 140, கன்னியாகுமரி 220 கிலோமீட்டர் அப்படியே போயிட்டுருக்கிற மக்களே. இன்றைக்கி வண்டி கொஞ்சம் ஃப்ரீ தான், அதிகமாக வண்டிக்கு இல்லை. அப்படியே போயிட்டுருக்கிற மக்களே. மக்களே நம்ம இப்போ லெஃப்ட் கட் பண்ணுறோம். ராஜபாளையம் பிரிவு ஸ்ரீவில்லிபுத்தூர் வழி அப்படியே சுரண்டை. மக்களே திருநெல்வேலி பைபாஸ்லேருந்து நம்ம கட்டாயி ராஜபாளையம் வழியாக போயிட்டுருக்குறோம் சுரண்டைக்கு. புதிய பைபாஸ் இது. டைம் கரெக்டாக 8:20. இன்றைக்கி ஓவர் லேட்டு. மக்களே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர் இருக்குது. சாப்பிடலான்னு பார்க்குறேன், எங்கேயும் கடை இல்லை. அப்படியே போயிட்டுருக்குறேன். வெயில் தரமாக வந்துட்டுருக்கு. மக்களே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கமாக ரீச் ஆகிட்டோம். இங்கே ஒரு கோயில் பாருங்கள், அருவாள் எவ்வளோ பெருசு வெளியே வரைக்கும் வச்சுருக்காங்கன்னு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. அப்படியே போயிட்டுருக்குறோம். வெயில் வந்துருச்சு மக்களே. டைம் கரெக்டாக 9:30. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு இன்னொரு 20 கிலோமீட்டர் இருக்குது. சரி சாப்பிட்டு போயிடலான்னு ஒரு ஹோட்டல் போயிட்டுருக்கோம். வாங்க சாப்பிடலாம் மக்களே. காலையில் சாப்பாடு தோசை, வாங்க சாப்பிடலாம். பரவாயில்ல, ஹோட்டல் சூப்பராக இருக்குது. வாங்க மக்களே சாப்பிடலாம். சாப்பிட்டு ஒரு வழி அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சங்கரன்கோயில் வழி சுரண்டை. மக்களே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கமாக ரீச் ஆகிட்டோம். இந்த மலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அப்படியே போயிட்டுருக்குறோம். வெயில் தரமாக வந்துட்டு இருக்குது மக்களே. மக்களே இங்கே பாருங்கள், நெல் வெயிலெல்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நம்ம அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கமாக ரீச் ஆகிட்டோம். இன்னொரு 5-6 கிலோமீட்டர் தான். அப்படியே போயிட்டுருக்குற வெயில் தரமாக கொண்டுட்டுருக்குது. சாமி எவ்வளோதான் மக்களே. டைம் கரெக்டாக மணி 11. ராஜபாளையம் தாண்டி சங்கரன்கோயில் பக்கமாக போயிட்டுருக்கேன். வெயில் பயங்கரமாக இருக்குது, வண்டியே ஓட்ட முடியல. அப்படியே போயிட்டுருக்கிற மக்களே. இந்த மலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மக்களே சங்கரன்கோயிலுக்கு பக்கமாக ரீச் ஆகிட்டோம். இன்னொரு 15 கிலோமீட்டர் தான் சங்கரன்கோயில். வெயில் இன்னைக்கு தரமாக இருக்குதுங்க, வண்டியே ஓட்ட முடியல. காலெல்லாம் பயங்கர ஹீட்டு. ஏதாவது ஒரு மழை பெஞ்சா நல்லாயிருக்கு, மழையே பெய்ய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள் பனைமரமெல்லாம் பாருங்கள் இங்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மக்களே ராஜபாளையத்திலிருந்து நம்ம சங்கரன்கோயில் ரீச் பண்ணிட்டோம். நீ அடுத்து ரைட்டில் போனால் சுரண்டை. அப்படியே போயிட்டுருக்கிற மக்களே. வெயில் தரமாக இருக்குது சங்கரன்கோயில். மக்களே சங்கரன்கோயில் ரீச் பண்ணி அப்படியே சுரண்டை போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு. தென்னந்தோப்பு, இந்த மரங்கள் செடிகள்லாம் பாருங்கள். இதே சங்கரன்கோயில் ஃப்ரெண்டு நம்மளே. இவர் தான் சங்கரன்கோயிலுக்கே டானாம பார்த்துக்குவாங்க. இவரும் ஒரு டிரைவர் தான், நம்ம கூட ஜாலியாக சுரண்டை வரைக்கும் வர்றாரு. இங்கே பாருங்கள் பனைமரம் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ஏரியாவில் பனைமரம் தான் ஃபேமஸு. அப்படியே போயிட்டுருக்குற தரமான வெயில், வண்டியே ஓட்ட முடியல. நம்ம ஆளுகிட்ட கொடுத்துட்டு நான் ஜாலியாக வீடியோ எடுத்துக்கிறேன். பக்கமாக வந்துட்டா சுரண்டை. இன்னொரு 18 கிலோமீட்டர் அப்படியே போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள் தோட்டமெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ஏரியாவில் வெண்டைக்காய், கத்திரி செடி, பருத்தி எல்லாம் போட்டிருக்காங்க. ஜம்முன்னு இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தண்ணி ஓரளவுக்கு இருக்குது. நம்ம ஏரியாவிலலாம் தண்ணியே இல்லை, பூரா வறட்சி. இங்கே பரவாயில்ல, மழை பெஞ்சிருக்கு. இந்த ரோடு பாருங்கள் வேறு லெவல். 2 சைடும் மரங்க பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கிற தோட்டமெல்லாம் பாருங்கள் வேறு லெவல்.
பார்த்தா கண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியான ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம். சுரண்டைக்கு பக்கம். சுரண்டை இன்னொரு 15 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே பனைமரம் தான் ஃபேமஸே. பாருங்கள், ஏகப்பட்ட பனைமரம், எங்கே பார்த்தாலும் பனைமரமாகவே இருக்குது. அப்படியே லோடு இறக்கிட்டு ரிட்டர்ன் ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் லோடு இறக்கணும். ஒரு வழியாக சுரண்டை வந்தாச்சு. லோடு இறக்கிற கடை இதுதான். இறக்கிட்டு நீ கிளம்ப வேண்டியதா. எப்படி இன்னொரு 2 மணி நேரம் ஆகு. அதுக்குள்ளே போய் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா டீ சாப்பிட்லான்னு போயிட்டுருக்குறோம். மகளே மத்தியானம் சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி சுரண்டையில் லேட் ஆகிடுது லோடு இருக்க, அதனால் சாப்பிட்டு கிளம்பிக்கலான்னு வந்திருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். குடல் பொரியல் நல்லாயிருக்கு. இந்த ஓசை இறக்கிறதுக்குள்ளே பயங்கர கஷ்டமாக இருக்குது. மக்களே, லோடு ஓரளவுக்கு இறக்கியாச்சு. இனி கிளம்ப வேண்டியதா. அடுத்து கோயில்பட்டி ஒரு டெலிவரி, விருதுநகர், அவ்வளோதான். இறக்கிட்டு இருக்கிற சுரண்டையில் இறக்கியாச்சு. இனி கொஞ்சம் வந்து இருக்குது, இறக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். மக்களே, சுரண்டையில் லோடு இறக்கியாச்சு. இனி கோயில்பட்டி விருதுநகரில் ஒரு பாயிண்டில் இறக்கணும். அப்புறம் அவ்வளோதான், நம்பியூர் கிளம்பிடலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற மக்களே, பாய்.